தூத்துக்குடியில் வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி 52 லட்சத்தை லவுட்டிய கேரள நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். போலி ஆப் உருவாக்கி நூதன முறையில் பணம் பறித்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தூத்துக்குடி கேடிசி நகரை சேர்ந்த ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று மெசேஜ் வந்துள்ளது. அதனை நம்பிய அந்த நபர் அவர்களை தொடர்பு கொண்டு அதில் குறிப்பிட்டுள்ளபடி முதலீடு செய்து முதலில் 4.4 லட்சம் ரூபாய் பணத்தை லாபமாக பெற்றுள்ளார். பிறகு மீண்டும் அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர்கள் தாங்கள் கூறக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி முதலீடு செய்தால் இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி www.irqql.com என்ற இணையதள இணைப்பை அனுப்பியுள்ளனர். அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே நுழைந்தவர் FHT என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலியின் மூலமாக 52,11,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் அதில் எந்த வருமானமும் வராததால் அதிர்ச்சியடைந்த நபர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி SP ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் சைபர் குற்றப்பிரிவு ADSP எடிசன் மேற்பார்வையில் தனிப்படை அமைத்து தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் கேரள மாநிலம் மலப்புரம் இடவான பகுதியை சேர்ந்த 45 வயதான அஜ்மல் என்பவர் இந்த பண மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கேரளா சென்று அஜ்மலை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை தூத்துக்குடி அழைத்து வந்து தொடர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மோசடி அரங்கேற்றப்பட்டது உறுதியானது. அஜ்மல் தனியாக செயல்பட்டாரா இல்லை அவரது பின்னால் பெரிய கும்பலே இயங்குகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தேவையில்லாத செயலியை பதிவிறக்கம் செய்து ஷேர் மார்க்கெட் மூலமாக முதலீடு செய்கிறோம் என்ற பெயரில் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.